வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய கதைகள் பகுதியில் திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதிய பெரிய புராண கதைகளில் இன்றைய கதைக்குரிய தலைப்பு கண்ணப்ப நாயனார். சிவசேகரன் இது அப்பா வைத்த பெயர். அப்பா ஆசையாக வைத்த பெயர். இதற்கு தேவனையே எப்போதும் தியானித்து கொண்டிருப்பவன் என்று அர்த்தமாம். எனக்கு இந்த பெயரை வைத்ததால் நான் சிவனை நினைத்து கொண்டிருக்கிறேனா, இல்லை சிவனை நினைத்து கொண்டிருப்பதால் எனக்கு இந்த பெயர் பொருத்தமாயிற்றா? சிவகாச்சாரியாருக்கு யோசனை வந்தது. நாமம் முக்கியமா, நாம் முக்கியமா? பெயரையும் உருவத்தையும் பிரிக்க முடியுமா? பெயரும் உருவமும் தானே அகந்தைக்கு உணவுகள். பெயர் என்பது என்ன? அது வார்த்தை. வார்த்தை எப்படி வந்தது? எண்ணத்திலிருந்து. வார்த்தை முன்னாலா, எண்ணம் முன்னாலா? இரண்டும் ஒன்றுக்கொன்று முந்தி. 40 வயது வாழ்க்கையில் கேள்வியாகத்தான் நிற்கிறதே தவிர எதற்கும் பதில் தெரியவில்லை. யாரை கேட்டு தெரிந்து கொள்வது என்று தெரியவில்லை. சிவகாச்சாரியருக்கு சிரிப்பு வந்தது. தன்னை நோக்கியே சிவாச்சாரியார் சிரித்து கொண்டார். ஒருவேளை எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிந்தவர் யார் என்று எனக்கு தெரியவில்லையோ? அப்பா சொன்னார், தெரியும், என்றாவது ஒரு நாள் தெரிய வரும், காத்திரு. காது மடல் விரித்து எல்லா சப்தங்களையும் கவனி, எல்லா நிகழ்வுகளையும் கவனி. கவனிக்கச் சொல்லியிருக்கிறார்கள் என்று கவனிக்காதே, நீயாய் கவனி. உலகத்தின் எல்லா காரியங்களிலும் புரண்டு எழுந்து உன் மனசு அதற்கு என்ன விதமாய் குதிபோடுகிறது என்று பார். உன் எல்லா எண்ணங்களையும் கவனி. நடப்பவற்றை எதிர்க்காதே, விளைவுகளை மறுக்காதே. ஆபத்தும் சம்பத்தும் இணை பிரியாதவை. அப்பா உலகியாய் வாழ் என்று சொல்லிவிட்டு போனார். உலகியாய் வாழ்ந்தபடியே சத்தியத்தையும் பற்றி கொன்றிரு என்றார். கிண்டியும் அர்ச்சனை தட்டும் புத்தி நிறைய ஆகம விதிகளும் தந்துவிட்டு போனார். காலத்தி மலை மீது இருக்கிற சிவன் கோயிலுக்கு தினசரி பூஜை செய் என்று கட்டளையிட்டார். முதல் நாள் மலைக்கு தட்டு எடுத்து போகும்போது பூஜை என்றால் என்ன? அப்பா கேட்டார். பூஜை என்றால் வழிபடல். சிவகாச்சாரன் பதில் சொன்னான். வழிபடல் என்றால் என்ன? இன்னொரு கேள்வி வந்தது. வழக்கம் போல பதில் தெரியவில்லை.